இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பருத்தியில் குளிர்ந்த இரவும் காற்றில் அதிக ஈரப்பதமும் சாம்பல் புள்ளி நோய் தாக்குதலுக்கு சாதகமாக உள்ளது. ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் என்ற அளவில் நனையக்கூடிய கந்தகத்தை தெளிக்கவும். ஈரம் மற்றும் ஈரப்பதமான வானிலை ஆந்த்ராக்னோஸ் நோய் தாக்குதலுக்கு சாதகமாக உள்ளது. மான்கோசெப் 1 லிட்டர் தண்ணீர் 2 கிராம் அல்லது கார்பன்டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். உளுந்தில் தரம் குறையாமல் தடுப்பதற்கு இயந்திரம் மூலம் விரைவில் அறுவடை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மிளகாயில் அதிக ஈரப்பதம் மற்றும் வெப்பமான வானிலை பூஞ்சை நோய் தாக்கத்திற்கு சாதகமாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் நனையும் சல்ஃபர் 3 கிராம் அல்லது கார்பன்டசிம் 1 கிராம் என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. வெப்பமான மற்றும் அதிக ஈரப்பதமான காலநிலை மிளகாயில் பழ அழுகல் நுனி வாடல் நோய்க்கு சாதகமாக உள்ளது. நனையும் கந்தகம் 0.2% அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% தெளிப்பது நோயின் தாக்கத்தை குறைப்பதுடன் பழங்களின் மகசூலையும் அதிகரிக்கும்.